அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் 2500 வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தொகையானது முதலில் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவலை தமிழக அமைச்சர்கள் வெளியிட்டுள்ளனர். தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ் கூறுகையில், குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை கட்டாயம் வழங்கப்படும். இதுவரையில் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களும் சரி, அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, விடுபட்ட அனைவருக்கும் இத்திட்டத்தை தொடங்கும் போது வங்கி கணக்கில் ரூபாய் 2500 செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். இது குறித்து அவர் கூறுகையில், தற்போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை குடும்பத்தின் சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் மற்றும் மாதாந்திர மளிகை பொருட்கள் கொள்முதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுகிறது. முதற்கட்டமாக லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள நபர்களை சேர்ப்பதற்கான பணிகளும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விரைவில் அனைவருக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வருகிற செப்டம்பர் மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நன்றி, வணக்கம்.